வணக்கம் நேயர்களே, தேர்தல் காலத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் தமிழுலையில் இந்த நேரத்தில் எது சரி எது பிழை நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாக வழமையாக ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு உங்களிடம் வருகிறது வழமை. ஆனால் நாட்டினுடைய 9வது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு தற்சமயம் நிறைவடைந்த நிலையிலே வாக்குப்பெட்டிகள் வாக்கு எண்ணும் நிலையங்களை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறது. இந்த சமகால நிலவரங்களை அடிப்படையாக கொண்டு இன்றைய எது சரி எது பிழை நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த தேர்தல் காலத்தினுடைய சிறப்பு தொகுப்பாக நாங்கள் அதை மாற்றி அமைக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இன்று காலை 7 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை இலங்கை முழுவதுமே வாக்களிப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த வாக்களிப்பினுடைய நிறைவுக்கு பின்னர் இப்போது வாக்கு எண்ணும் நிலையங்களை நோக்கி வாக்குப்பெட்டிகள் வருகை தந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் நிலவரங்களை பற்றியும் சமகால நிலவரங்கள் தொடர்பாகவும் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஆராயப் போகிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் நமது டான் செய்திகள் அலைவரிசையில் பெறுபவர்கள் வெளிவரும் போது, தேர்தல் முடிவுகள் வெளிவரும் போது நீங்கள் நேரலையாக இணைந்திருக்கலாம். அதன் ஆரம்பத்தில் இப்போது இன்றைய கள நிலவரங்களையும் அது பற்றிய விடயங்களையும், இந்த தேர்தல் எவ்வாறான தகவல்களையும் எவ்வாறான சூடுபிடிக்கும் விடயங்களையும் மையப்படுத்தி இருக்கிறது என்று பல்வேறுபட்ட விடயங்களை பேசப் போகிறோம். இந்த விடயங்களை பேசுவதற்காக என்னோடு இணைந்து கொள்கிறார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு ஜனகேஸ்வரன் அவர்கள். வணக்கம். உண்மையிலேயே இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது பலரும் எதிர்பார்த்த ஒரு தேர்தலாக மாற்றம் பெற்றிருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்து பேசுபொருளாக இருந்த விடயம், களத்தில் இருப்பவர்கள் யாருமே 50% மேலே வாக்குகளை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற விடயம் பேசப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. அதனுடைய வாக்களிப்பு நிலையங்கள் வாக்கு எண்ணும் பணிகளை பொறுத்தவரையில் அந்த 50% மேல் யாரும் பெறுவார்களா இல்லையா என்கின்ற விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலிலே முக்கியமாக 3 பேருக்கான போட்டி இருப்பதாக கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்டது. சஜித் பிரேமதாச, அனுர்குமார் திசாநாயக்கர், ரணில் விக்ரமசிங்க. அதே போன்று தமிழ் தேசிய பரப்பு வடகிழக்கை பொறுத்தவரையில் அரியநேத்திரன் தமிழ் பொதுக்கட்டமைப்பால் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறான சூழ்நிலையிலே முதலிலே தபால் மூல வாக்களிப்புகள் ஆரம்பமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளை முதலில் வரும். அது வழமையான விடயமாக இந்த தேர்தல்களின் போது இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜனகேஸ்வரன் அவர்களிடம் பெறலாம். இத்தனை ஆண்டு காலங்களிலும் நடைபெற்ற இந்த தேர்தலிலே இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. 81ஆம் ஆண்டு தேர்தல் சட்ட திருத்தத்திற்கு அமைவாக நடைபெறுகிற இந்த தேர்தலுக்கு அடிப்படையிலே 9வது இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை எதிர்பார்க்கிறது. ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக நீங்கள் அன்றிலிருந்து இன்று வரை அதனோடு அனுபவத்தோடு வந்திருப்பீர்கள். இது ஏன் இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக நோக்கப்படுகிறது? முதலில் இந்த தேர்தலில் ஊடகவியலாளர்கள் இந்த நிகழ்ச்சிகள் நடத்துபவர்கள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒரு அளவுக்கு பெறுபவர்கள் வாக்கு எண்ணிக்கை வெளியில் வரும் வரைக்கும் நிச்சயமாக யார் இவர்தான், இப்ப இது 9வது தேர்தல், 8 தேர்தல்களிலுமே இவர்தான் வெல்ல போகின்றார் என்ற ஒரு நம்பிக்கை முன்கூட்டியே அது இருந்ததனால் இங்கிருப்பவர்களுக்கு, தமிழர் பக்கங்களில் இருப்பவர்களுக்கு ஓரளவு தமது கருத்தை அதற்கு ஏற்றவாறியாவது சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தன. இன்றைய இப்ப பெரும்பாலும் நான் இன்று காலையிலிருந்து சந்தித்த எல்லோருமே தமது கருத்தை இன்னார் ஒரு பக்கச்சார்பாக ஒரு பக்கத்துக்கு சொல்லிவிட்டு பிறகு வேறு பக்கங்களுக்கு அது வேறு முடிவுகள் வரும் பொழுது அது மாறிவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையோடும் அவர்கள் பலர் இருந்தார்கள். நீங்கள் காலையிலிருந்து வாக்குச்சாவடிகளை நாங்கள் ஓரளவு பார்க்கும் பொழுது ஒரு விடயம் புரிகிறது. முந்தைய தேர்தல்களில் தெற்கத்திய கட்சிகளின் வடக்கில் இருக்கின்ற ஆதரவாளர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற பிரச்சாரமே இம்முறை கொஞ்சம் என்ன ஒரு 70% மேலாக குறைந்திருப்பதாக தெரிகின்றது. நீங்கள் கடந்த தேர்தலில் பார்த்தால் வாக்குச்சாவடிகளுக்கு முன்னால் சின்ன சின்ன துண்டுக்கள் எறிவதாக இருக்கட்டும். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது நமது கிராம பழமொழியில் சொல்வது போல தனக்கு என்றால் சுலகும் படக்கு என்று புடைக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல இங்க நாடாளுமன்ற தேர்தலில் தமக்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சி இம்முறை கிட்டத்தட்ட அந்த
ஒரு பிரச்சார நடவடிக்கையில் என்னென்ன செலவிலிருந்து எல்லாமே வரும் பொழுது எதை நம்பி இந்த முறை ஒருவருக்கு பிரச்சாரம் செய்வது என்பதே இங்கே ஒரு கேள்வியாக இருந்தது. ஆகவே இது முற்றுமுழுதாக ஒரு புதிய முறை, புதிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்திருக்கிறது இன்று. இவ்வாறு இருக்கும்போது இன்றைய நாளிலே இந்த தேர்தல் நடவடிக்கைகளை 1,71,41,354 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள். அதிலே எத்தனை நபர்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்குகளை பதிவு செய்தார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், அதனுடைய தகவல்களுக்கு அமைவாக. ஆகவே இந்த ஆரம்பத்தில் நாங்கள் குறிப்பிட்டது போல 50% மேலே யாரும் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இரண்டாவது விருப்பு வாக்கை நோக்கி எண்ணப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது, அவதானிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட முதலில் குறிப்பிட்டது போலதான் அது அப்படி சொல்லப்பட்ட கருத்து கணிப்புகள் எல்லாம் சரியாக வருமா, இல்லாவிட்டால் யாரோ ஒரு வேட்பாளர் முந்திக்கொண்டு முன்னே வந்து விடுவாரா, இந்த ஒரு நிலவரம் எல்லாம் இந்த தேர்தல் காலத்தில் மக்களினுடைய மனங்களிலே என்னென்ன விடயங்கள் இருக்கிறது, எதையெல்லாம் சரியாக கையாளப் போகிறார்கள் என்ற விடயத்தை பொறுத்து தான் இருக்கிறது. ஆகவே வடகிழக்கை பொறுத்தவரையிலே கடந்த 2009 யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு ஒவ்வொரு வேட்பாளர்கள் மாத்திரமே இருந்திருக்கிறார்கள் தனி. ஆனால் இன்று ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை, தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள். இதற்கு முதல் தேர்தல் பரப்பை நாங்கள் பார்க்கும்போது கோட்டபாய ராஜபக்ஷ குடும்பத்திற்கும் எதிரான வாக்குகளாகத்தான் சஜித் பிரேமதாசாவிற்கான வாக்குகளும், மைத்திரிபால சிறிசேனவிற்கான வாக்குகளும், சரத் பொன்சேகாவிற்கான வாக்குகளும் எழுந்திருக்கு. ஆனால் இந்த முறை இந்த தேர்தலிலே வாக்குகள் கொஞ்சம் பிரிவடையும் என்று சொல்லப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கவுக்கோ சஜித் பிரேமதாசாவிற்கோ தமிழ் பொது வேட்பாளருக்கோ அந்த தமிழ் தேசியத்திற்கான வாக்குகள் பிரிவடையும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மக்கள் மனநிலையில் இல்லாவிட்டால் வாக்களிப்பு விடயங்களை, கருத்து கணிப்புகளை பார்க்கும்போது இந்த நிலவரம் அப்படி இருக்குது. சமூக ஊடகங்கள், இணையம் இவையெல்லாம் வந்த பிறகு கருத்து கணிப்புகளும் முன்கூட்டிய கருத்துக்களும் ஒரு கருத்தியலை உருவாக்குவதற்கான ஆயுதங்களாக மாறிவிட்டன. இப்படி பார்க்கும் பொழுது அடிப்படையில் அந்த கருத்து கணிப்புகள், கருத்தியல்கள் எங்கிருந்து உருவாகின்றன, இவை எல்லாமே ஒரு மிகவும் கேள்விக்கு இந்திய தேர்தல்களிலேயே நாங்கள் பார்த்திருக்கிறோம். கருத்து கணிப்புகள் முழுக்க மாறிவிடுகின்ற வாய்ப்புகள் பல தடவைகள் வந்திருக்கு. ஆகவே நாங்கள் இங்கே கருத்து கணிப்புகளுக்கு ஊடாக இந்த மக்கள் தமது முடிவை எடுப்பார்களா அப்படி என்றது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கிறது. அதற்கடுத்தது நீங்க சொன்ன மாதிரி இந்த தமிழ் தேசிய வாக்குகள் என்பது நீண்ட காலமாகவே இங்கு தமிழ் தேசியம் 2009ற்கு பிறகு தமிழ் தேசியம் என்பதன் அர்த்தம் மாறிக்கொண்டு வருவதாக, சிறிது சிறிதாக மாறிக்கொண்டு வருகிறது. இப்போ 2009 யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் அவர்கள் கிட்டத்தட்ட அடுத்த தேர்தலுக்கு வாக்களிக்க வந்து விடுவார்கள், அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்க வந்து விடுவார்கள். இந்த ஒரு நிலைமையில நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே சொல்லில் தமிழ் தேசியம் என்ற ஒரு சொல்லின் நாங்கள் பேசுகின்ற இந்த அர்த்தம் எவ்வளவு காலத்துக்கு நின்று பிடிக்கப் போகின்றது என்பது ஒரு மிக நாங்கள் ஆராய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்தது, இந்த தேர்தலில் ரணில், சஜித், அனுர இந்த மூவரும் தான் முக்கிய வேட்பாளர்கள் என்று தொடக்கத்திலிருந்தே நாம் சொல்லிக்கொண்டு எல்லோருமே அதை ஒரு இதுதான் இவர்கள் மூவர் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால் இந்த பொது வேட்பாளர் 60 இல்ல 70% வாக்குகளை பெற்றாலும் ஜனாதிபதி ஆக போவது இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். அப்படியானால் இங்க சிக்கல் என்னன்னா, இந்த ஒருவேளை பொது வேட்பாளர் என்பவர் மிக குறைந்த வாக்குகளை பெற்றாலோ இல்லை மற்றவர்களுக்கு அதிக வாக்குகள் விழுந்தாலோ அவை
தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் அல்லது தமிழ் தேசியத்தின் தோல்வி வெற்றி என்று பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது எப்படி? ஏனென்றால் இங்கு ஒவ்வொரு கட்சிகள், தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள், தமிழ் கட்சிகள் அனைத்துமே நிச்சயமாக தமிழ் மக்களின் தமிழ் தேசியத்தின் ஒரு சார்பு நிலையில் இருந்துதான் தமது முடிவுகளை எடுத்தார்களா என்பது ஆராய வேண்டிய ஒரு விடயம். அது வேண்டுமானால் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாள் முழுக்க இருந்து பேசினாலும் தீராது. ஆகவே இது அந்த மக்களின் அந்த முடிவுகளை எடுத்தவர்களின் பிரச்சனையே தவிர தமிழ் மக்களின் பிரச்சனையாக இது அமையாது என்று நினைக்கிறேன். இதுவரை வெளியாகி கொண்டிருக்கின்ற செய்திகளினுடைய அடிப்படையிலே நாங்கள் சமகால நிலவரங்களை நோக்கும்போது வவுனியா மாவட்டத்திலே மொத்தமாக 69.47% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி PA சரத் சந்திர தெரிவித்திருப்பதான செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். வவுனியா மாவட்டத்திலே 69.47%. அதே போன்று குறிப்பாக வன்னி தேர்தல் தொகுதியிலே எவ்விதமான அசம்பாவிதங்களோ இல்லாவிட்டால் தேர்தல் வன்முறை சம்பவங்களும் இன்றி சுமூகமான முறையில் தேர்தல் நடைபெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் நுவரேலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 80% வாக்குகள் பதியப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலிலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை சில இடங்களினுடைய புள்ளி விவரங்களையும் வெளியாகி இருக்கின்ற அந்த வாக்களிப்பு விதங்களையும் வைத்து பார்க்கும்போது நாங்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆகவே இது ஒரு இந்த காலப்பகுதியில் நடைபெற்ற இந்த தேர்தல் ஒரு இனவாதத்தை பேசுபொருளாக முன்னிறுத்தவில்லை என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. குறிப்பாக தெற்கில் இருக்கின்ற வேட்பாளர்கள் ஏதோ ஒரு விடயத்தை இனவாதமாக கையில் எடுத்துத்தான் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக வருகை தந்து ஒரு விடயத்தை சொல்லி வெற்றி பெறுவது வரலாறாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலிலே யாரும் அவ்வாறான ஒரு இனவாதத்தை கையில் எடுக்கவில்லை என்ற ஒரு விடயம். அதற்கு பிரதானமான காரணமாக இப்போது நாடு இருக்கிற பொருளாதாரத்தை முதலிலே மீட்டெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருக்கிறதாகவும், ஆகவே இனவாதம் இங்கு பேசப்பட்டால் தொடர்ச்சியாக நாங்கள் வெற்றி பெற முடியாது என்றும், ஆகவே இனவாதத்தை பேசிக்கொள்ளக்கூடிய அளவிற்கான தளம் தெற்கிலே இப்போது இல்லை என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. உண்மையிலே அந்த இனவாதம் என்கின்ற விடயத்தை முன்வைத்தவர்கள் இப்போது அதை சுமூகமாக கையாள ஆரம்பித்து விடுகிறார்கள், இல்லாவிட்டால் மறைமுகமாக அது கையாளப்படுகிறதா? எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு வேற்றுமைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்போ வரும் என்று கேட்டால் அவன் செழிப்பாக இருக்க வரும். அவன் பட்டினி கிடக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவனால் மிக ஆக்ரோஷமாக தனது எந்த ஒரு வாதத்தையும் பிரிவினைகள் இவை எல்லாவற்றையும் பார்க்க போவது இல்லை. நாங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டே வரோம். இதுக்கு முந்தியான தேர்தல்களில் இனவாதம் இருந்தது. எனக்கு இன்றும் ஒரு சந்தேகம். நான் கேட்கிறது என்னவென்றால், கடந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் 69 லட்சம் வாக்குகளில் வெற்றி பெற்றார். அந்த சமயத்தில் அந்த 69 லட்சமும் இனவாதத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு சேர்க்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எதனை வைத்து நாங்கள் அதனை நிறுவப் போகிறோம்? வாயில் மேடையில் ஏறினால் நாங்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் JR ஜெயவர்தனா கேட்ட காலம், அப்பொழுது நீங்கள் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட JR வென்றது நிச்சயமாக இனவாதத்தில் அல்ல. அந்த நேரம் அதற்கு முன்னர் ஸ்ரீமாவுடைய அரசாங்கத்தில் இடதுசாரிகளும் சேர்ந்திருந்த ஒரு அரசாங்கத்தில் ஒன்று ஸ்ரீமாவின் குடியுரிமை பறிக்கப்பட்டிருந்தது. அறிமுகமற்ற பிரபலமாகாத கொப்பேகடுவா அவர்கள் வேட்பாளராகினார். அதே நேரம் அவர்கள் அப்பொழுது அதற்கு முன்னிருக்கின்ற சோசலிச பொருளாதார அடிப்படையில் பொருளாதாரத்தை மீள தாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஒரு விடயத்தை முன்னுக்கு வைக்கும் பொழுது மக்களுக்கு JR ஜெயவர்தனா அறிமுகப்படுத்தின அந்த திறந்த பொருளாதாரம் ஒரு கவர்ச்சி மிக்கதாக இருந்தது. அதன் பிறகு நீங்கள் அந்த ஒரு கருதுகோளை அப்ப பார்த்தது மாதிரி இப்ப பார்த்திருந்தோம்னா, நீங்கள்
நான் நினைக்கிறேன் அந்த நேரம் அந்த முதலாவது தேர்தலில் நீங்கள் நல்லா பார்த்தா எஸ்எல்பி கொப்பேகடுவாக்கு அவர்களுக்கு முக்கியமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொப்பேகடுவா அவர்களுக்கு எமது தோட்ட பிரதேசங்களில் இருந்து அதிக தோட்டம் செய்கின்ற தொகுதிகள் இருந்தது. அவற்றிலிருந்து மிக அதிக வாக்குகள் கிடைத்திருந்தது. இந்த முறை நீங்கள் கோத்தபாய ராஜபக்ச அவர்களுடைய தேர்தலுக்கு முன்பு அவருடைய விஞ்ஞாபனங்கள் அதுகளை நாங்கள் பார்த்து கொண்டலாம். அவற்றை வச்சுத்தான் எங்களுடைய நாங்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்வோம். ஆனால் அவர் அந்த ஒவ்வொரு கிராமங்களுக்கு சென்று பேசும் பொழுது இந்த உளுந்தை நிறுத்துதல், இறக்குமதியை நிறுத்துதல், இவையெல்லாம் அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு, திறந்த பொருளாதார கொள்கைக்குள்ள விவசாயம் இவற்றை கைவிட்ட மக்களுக்கு பெருநிலப்பரப்பில், இப்போ குடாநாட்டை விட பெருநிலப்பரப்பில் இருந்த மக்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக தாம் முன்னேறக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கையை பெரிய அளவில் அவர் வாங்கி கொடுத்திருந்தார். இந்த நேரத்தில் நீங்க பார்த்தா ஜனதா விமுக்தி பெரமுன அதன் தொடர்ச்சியாக வந்த பலர் கோத்தபாயாக்கா கடந்த தேர்தலில் இதை செய்திருந்தார்கள், ஆதரவு வழங்கியிருந்தார்கள். அவர்கள் சொன்னது 70-77 தேர்தலில் தமிழ் தோட்டக்காரர்கள் தான் சம்பாதித்தார்கள். ஆனால் இனி வர நாங்கள் எடுக்கின்ற முடிவுகளால் இங்கே இருக்கிற தோட்டக்காரர்கள் சம்பாதிக்க போகிறீர்கள். ஏனென்று சொல்லுகிறார்கள்னா, முந்தி மிளகாய் இறக்குமதி இல்லை, வெங்காய இறக்குமதி இல்லை என்றால் நாங்கள் இப்பொழுதும் சொல்வது 70-77 காலகட்டத்தில் தோட்டக்காரர்கள் கல்வீடு கட்டியது அந்த காலத்தில் தானே. அப்ப இப்ப அங்கு விளைகின்ற பொருட்களின் இறக்குமதிகள், மிளகு இவற்றின் இறக்குமதிகள் எல்லாம் தொடக்க காலத்தில் நிறுத்தப்பட்டன. இதற்கிடையிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி நெடுந்தீவில் இருந்து உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி, அதாவது யாழ்ப்பாணம் தேர்தல் வாக்களிப்பு நிலையமாக சொல்லப்படுகின்ற மத்திய கல்லூரிக்கு வாக்குப்பட்டி வந்து சேர்க்கின்ற காட்சியை தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான் தூர இடங்களில் இருந்து, குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே வந்து தூர இடம் என்று சொல்லி சொன்னால் அது நெடுந்தீவு பிரதேசம். அங்கிருந்து வாக்குப்பட்டி கொண்டு வருவதற்கு தாமதமாகும் என்ற அடிப்படையில் அவர்கள் உடனடியாக உலங்கு வானூர்தி மூலம் அந்த வாக்குப்பட்டியை கொண்டு வர முடியும் என்று நேற்றைய தினம் யாழ் மாவட்ட அரசு அதிபர் தெரிவித்திருந்தார். ஆகவே அதன் அடிப்படையிலே தான் இப்போது நெடுந்தீவு பிரதேசத்திலிருந்து உலங்கு வானூர்தி மூலம் இந்த வாக்குப்பட்டி வருகின்ற காட்சியை நாங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு இடங்களிலும் இருந்தும் திரை வழியாக வாக்குப்பெட்டிகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியை நோக்கி வரும். ஆகவே இது தீவக பகுதி என்ற அடிப்படையினால் அதிலும் குறிப்பாக நெடுந்தீவினுடைய கடல் தூரம் ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு அதிகமாக கடல் பிரயாணமாக இருக்கும். இருந்தாலும் கடுகதி வேக படகுகள் மூலம் அதை கொண்டு வந்து மீண்டும் தரை வழியாக கொண்டு வர வேண்டும். அந்த சிரமத்தை தவிர்த்து கொள்ளும் முகமாக நேரடியாக அவர்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு உலங்கு வானூர்தி மூலம் வாக்குப்பெட்டிகளை கொண்டு வருகின்ற காட்சியை தான் நாங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் பிரதீபன் அவர்கள் அங்கே இருக்கிறார். அதே போல் அங்கிருந்து நெடுந்தீவிலிருந்து வாக்குப்பெட்டிகளை கொண்டு வருகின்ற காட்சிகளையும் நாங்கள் இங்கே உலங்கு வானூர்தியிலிருந்து அந்த வாக்குப்பெட்டியை இறக்குகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறு ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியை நோக்கி யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில், யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையிலே வாக்கு எண்ணும் பணிகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி தான் நடைபெறுகிறது. ஆகவே அதனுடைய வருகையை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தொடருவோம். அது இனவாதம் என்பது எங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் இவர்கள் இனவாதத்தை வைத்துத்தான் வெற்றி பெற்றார்கள் என்பது எல்லாமே வந்து யுத்த காலத்தில் கூட சந்திரிகாவின் வெற்றி, சந்திரிகா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற பொழுது அவருக்கு சிங்கள இடங்கள்ல இருந்தும் வாக்கு கிடைத்தது. ஆக அவர் அப்பொழுது இனவாதம் பேசவில்லை, சமாதானம் பேசினார் முதல் தடவை. அப்ப இதை வைத்துக்கொண்டு நாங்கள் திருப்பி திருப்பி இனவாதிகள் இனவாதம் பேசிய வெல்லுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி வருகிறது. இனவாதம் அடுத்தது, சிங்கள தேசியம் பேசுவது இனவாதம் என்றால் தமிழ் தேசியமும் இனவாதமாக கொள்ளப்படாதா அவர்களால்? இப்ப நீங்க இதுல வாக்குவாதம் பண்றதுக்கு ஆள் இல்லை, ஆனால் அந்த தமிழ் தேசியத்தால் வாக்குகள் சேகரிக்கிற ஒரு வாய்ப்பை கொண்டவர்கள் எல்லோருமே எனது கருத்துக்கு நிச்சயமாக எதிர்த்து தான் பேசுவார்கள்.
நான் கேட்பது என்னவென்றால், எவ்வளவு அந்த நீங்கள் சொல்லுகின்ற தமிழ் தேசியம் இந்த இது எல்லாமே எந்த மட்டத்திலே எந்த சமூகத்தின் எந்த இடத்தில் இருப்பவர்களுக்கு பயன்படுகிறது. அடிமட்டத்தில் இருக்கிறவனுக்கு என்னண்டு அது நீங்கள் அவனையும் சேர்த்து மக்கள், பாமர மக்கள், ஈழத்தமிழர்கள் எல்லாத்தையும் சொல்லுறீங்க. ஆனா அவர்களை கவனத்தில் எடுக்காமலே உங்களுடைய முடிவுகள் மேலே எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இனவாதம் இல்லை என்ற ஒரு விடயத்தில் அவர்கள் இதன் அடிப்படையில் இனவாதம் சொல்லப்படுகிறது என்ற ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் தனி சிங்கள மக்களினுடைய வாக்குகளிலே நான் வெற்றி பெற்றேன், எனக்கு தமிழ் மக்களினுடைய வாக்குகள் தேவையில்லை என்று சொல்லி அவர் தொட்டகை மனுவினுடைய சிலைக்கு மனு பதவி பிரமாணம் செய்வதாகவும் அதில் சில விஷயங்களை சொல்லப்பட்டதாகவும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போல் அவர்கள் எங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். 75 வருடங்களாக சிறுபான்மை தேசிய இனங்கள் தங்களினுடைய விடுதலைக்காகவும் தங்களுக்கு தர வேண்டிய விடயத்தை தாருங்கள் என்ற விடயத்தில் தான் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய தமிழ் தேசிய போராட்டம் இல்லை, தமிழ் தேசிய போராட்டம் என்று வருவோம் வேண்டாம், நாங்கள் கேட்பது சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு வாழ்வு. அதை பேசி பெற்றுக்கொள்வதற்கு தேசியம் தான் இங்கே முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பது குறிப்பாக இருக்கிறது இல்லையா? அடுத்தது இதில் கூட எனது குழப்பம், நான் குழம்பி இருக்கிறது எதிலே என்றால், எல்லோரும் சொல்லுகின்றோம் 75 வருடங்களாக நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். 75 வருடங்களாக உண்மையாக போராடினோமா? வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் தீர்மானமே அதுவரை பிரிந்து நின்ற தமிழ் கட்சிகள் தலைவர்களின் தோல்விகளுக்கு பிறகு புதிதாக ஒரு விடயத்தை தமிழீழம் என்ற ஒரு விடயத்தை உருவாக்கி முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறார்கள். அந்த தேர்தலை சந்தித்த பிறகு அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்ன ஆயிற்று? அதில் சொல்லப்பட்டவை நிறைவேற்றப்பட்டனவா? அப்ப இங்கு எல்லாருமே அரசியல்வாதிகள், அது சிங்கள அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, தமது தேவைக்காக இங்கு ஒரு ஒரு சாதாரண மக்களுக்கு கவர்ச்சிகரமான ஒரு விடயமாக இவற்றை காட்டிக்கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியானால் இது எவ்வளவு காலத்துக்கு இன்னும் செல்லுபடியாக போகிறது? இப்ப நான் நினைக்கிறேன் பலருக்கும் ஞாபகம் இருக்கலாம், 1953 ஒரு ஹர்த்தால், JR ஜெயவர்தனா அப்பொழுது நிதியமைச்சர், அவரால் கொண்டு வரப்பட்டது அரிசி மானிய குறைப்பு, இதுகளெல்லாம் வரைக்க மக்களுடைய ஒரு போராட்டம், ஹர்த்தால் உண்டு. 1953 தொழிற்சங்கங்கள் இவை எல்லாம் இடதுசாரிகளின் தலைமையில் ஒரு ஹர்த்தாலை உருவாக்கினார். அந்த ஹர்த்தாலின் பயனாக திருப்பி SLP கவர்மெண்ட் SWRD பண்டாரநாயக்கா ஊடாக அதை கொண்டு வந்துச்சுன்னா, அப்போ ஒரு லெஸ்லி குணவர்த்தனா, கொல்வினார்ஜி சில்வா இவர்களெல்லாம் சொன்ன சமாதானம் இளைஞர்களை, அந்த இடதுசாரி இளைஞர்களை திருப்திப்படுத்தாத காரணத்தினால்தான் திருப்பி ஒரு ஆயுத போராட்டத்துக்கு அவர்கள் அந்த சிஸ்டத்தை மாற்றாமல் ஆட்களை மட்டும் மாற்றினார்கள். அதே நிலைமைதானே இப்பொழுதும் வந்திருக்கிறது. ஆக இங்கே எது எல்லாம் எங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த இலங்கையின் வளர்ச்சிக்கான ஒரு மாற்றமாக நாங்கள் எதையும் பார்க்காமல் வெறும் ஆட்களையும் மாற்றுவதற்கான வேலைகளைத்தான் இன்று வரை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எது சரி எது பள்ளி நிகழ்ச்சியின் இந்த நேர பகுதியில் நாங்கள் சிறப்பு தேர்தல் களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். என்று உங்களுக்கு தெரியும், 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இலங்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய வாக்கு எண்ணும் நிலையங்களை நோக்கி வாக்கு பெட்டிகள் வருகை தந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே காலை 7 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நேரமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்களிப்பு நேரம் நிறைவடைந்ததற்கு பின்பு இப்போது ஒவ்வொரு வாக்கு எண்ணும் நிலையங்களை நோக்கி வாக்குப்பெட்டிகள் வருகை தந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் உங்களை வரவேற்கலாம். தேர்தல் காலத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சமகாலத்தினுடைய விடயங்களை, அதாவது இன்றைய நாளுக்குரிய விடயங்களை, இன்று எல்லோரும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களித்து விட்டு அடுத்து தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கும் நேரம். ஆனாலும் தேர்தல் முடிவுகள் இப்போது வெளிவர ஆரம்பிக்காது, இன்னும் தாமதமாகும். முதலிலே தபால் மூல வாக்களிப்புகள் வெளிவரும், அதன் பின்புதான்
ஏனைய வாக்களிப்பு முடிவுகள் வெளிவர இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக எமது செய்திகளினுடைய அலைவரிசை நீங்கள் இருந்தால் அது பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த களத்தை நாங்கள் இந்த தேர்தல் எப்படி அமைய பெற்றிருக்கிறது, இந்த தேர்தல் எப்படி வரப்போகிறது, அதனுடைய முடிவுகள் எதிர்காலம் எப்படி மாறப்போகுது என்கின்ற சமகாலத்தில் இருக்கின்ற அந்த வேட்பாளர்களுடைய அடிப்படையில் மக்களினுடைய மனநிலங்களின் அடிப்படையிலுமே இந்த விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு ஜனகேஸ்வரன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த பகுதியிலே குறிப்பாக 3 வேட்பாளர்கள் நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டுள்ளோம். அந்த 3 வேட்பாளர்கள் அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, அதேபோல் ரணில் விக்ரமசிங்க. இந்த மூவரும் வந்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு விடயம் குறிப்பாக அந்தந்த கட்சிகளினுடைய ஆதரவாளர்களாலும் அந்த வேட்பாளர்களுடைய ஆதரவாளர்களும் கருத்துக்கள் தேர்தல் காலங்களிலே பிரச்சார காலங்களிலே முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதை எல்லாமே சரியாக நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது அது இன்னும் ஒரு விடயம். அது ஆராய வேண்டும். என்ற தேர்தல் காலத்தில் பல வாக்குறுதிகள் கொடுக்கப்படும், வாக்குகளை கவர்ந்து கொள்வதற்காக. ஆனால் அது அத்தனையும் நிறைவேற்றப்படுமா என்றால் அது இன்னும் ஒரு விடயம். ஆகவே பொதுவாக இந்த மூவரிலே இவர் வந்தால் இவ்வாறான ஒரு மாற்றத்தை நோக்கி செல்ல முடியும், இவர் வந்தால் இப்படி இருக்க முடியும் என்ற ஒரு அபிப்பிராயம், இல்லாவிட்டால் இது ஒரு எதிர்ப்பு கூறல் ஒன்று இருக்கும் இல்லையா? அது உங்களுடைய பார்வையிலே அனுர வந்தால் இப்படி இருக்கிறார், சஜித் வந்தால் இப்படி இருக்கும், இல்லாவிட்டால் ரணில் இருந்தால் இப்படியே தான் இருக்கும், அப்படியான ஒரு நிலவரம் ஒரு அவதானிப்பில் எப்படி இருக்கு? எப்படி பார்த்தாலும் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது முடிந்த கையுடனேயே இங்கு பலரும் நினைப்பது போல மாகாண சபை என்றது வேற வாய்ப்பில்லை. அடுத்தது இவர்களுக்கு பாராளுமன்றத்தில் தமது பலத்தை அதிகரிப்பது. யார் ஜனாதிபதியாக வருகிறாரோ அவர் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது பலம், மற்றவர்கள் ஒவ்வொருத்தரும் தனது பலத்தை அதிகரிக்க வேண்டிய நிலையில் இருப்பார்கள். இதில் நீங்கள் இந்த 3 பேர் ஜனாதிபதி என்பவரின் போட்டி ஜனாதிபதி பதவிக்கு வரக்கூடியவர்கள் என்று பெயரிடப்பட்டவர்கள் அனுரகுமார, சஜித், இந்த இருவருமே வயதால் ரணிலை விட இளையவர்கள் என்ற அதே நேரத்தில் இவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது நீண்ட ஒரு காலத்தை கொண்டிருக்கிறது. இவர்களுடைய அரசியல் முன்னெடுப்புகள் எல்லாமே நீண்ட ஒரு காலத்தை கொண்டிருக்கின்றன. இனி அப்படி இருக்கும் பொழுது இவர்களால் எப்படி எவ்வளவு தூரம் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் நோக்கி செல்லுகின்ற பொழுது எப்படி தாம் நினைக்கின்ற எல்லாவற்றையும் இந்த இலங்கையில நடைமுறைப்படுத்த முடியும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு எப்பொழுதுமே இயல்பாக அந்த பயம் இருக்கும், அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை பாதித்து விடாமல் தமது ஜனாதிபதி வெற்றியை நடைமுறைப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை பெறுவது என்பதுதான் இருக்கும். இதுவரையிலே கிடைக்கப்பட்ட தகவல்களினுடைய அடிப்படையிலே நாடளாவிய ரீதியிலே 80% வாக்களித்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் சில மாவட்டங்களுக்கான வாக்களிப்பு சதவீதங்களை நாங்கள் பார்க்கும்போது நுவரெலியா மாவட்டத்தில் தான் இதுவரையில் அதிகூடியமான வாக்களிப்பு நடைபெற்றிருக்கிறது. 80% வாக்களிப்பு நடைபெற்றிருக்கு. அதே போன்று மொனராகலை மாவட்டத்தில் 77% வாக்களிப்பும், பொலனறுவையில் 78%, ரத்தினபுரியில் 75%, ஹம்பகாவிலும் 80% வாக்களிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் கொழும்பை பொறுத்தவரையில் அவர்கள் 75% தொடக்கம் 80% என்று அன்னளவாக குறிப்பிடுகிறார்கள். அம்பாறை மாவட்டத்தில் 70%, கிளிநொச்சியிலே 68%, புத்தள மாவட்டத்தில் 75% இதுவரையிலே வாக்களிப்பு வீதம் அந்த மாவட்ட ரீதியிலே பார்க்கும்போது இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்த்தால் கணிசமான மக்கள் வாக்களிப்பை நோக்கி சென்றிருப்பதை இங்கே அவதானிக்கக்கூடியதாக. ஏனைய சில மாவட்டங்கள் சில தொகுதிகளினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் மேலதிகமான விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்து இவர்கள் வந்தால் 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள். மாகாண சபை, குறிப்பாக 13வது திருத்தச் சட்டம் வந்தால் மாகாண சபையை நடைமுறைப்படுத்துவார்கள். தேர்தல் வாக்குறுதிகளை சஜித் பிரேமதாச அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதிகாரங்களை மீளப்பெற முடியாமல் வழங்குவேன் என்று சொல்லியிருப்பதாகவும், ரணில் விக்ரமசிங்கவும் அதை சொல்லியிருப்பதாகவும், அனுரகுமார திசாநாயக்க அதை மேலோட்டமாக, இவ்வாறு வெளிப்படையாக சொல்லவில்லை, மேலோட்டமாக
சமமான அளவு எல்லோருக்கும் வழங்குவேன் என்று சொல்லப்பட்டதாகவும் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த இருவருமே வந்து அனுபவத்தில் குறைந்தவர்கள். அனுரவோ அல்லாவிட்டால் சஜித்தோ. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுபவம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ இந்த கள சூழ்நிலையிலே வந்து மக்களினுடைய தெரிவு பொருளாதாரத்தை நோக்கி இருக்க போகிறதா? எங்களுடைய தமிழ் மக்களினுடைய தெரிவு பொருளாதாரத்தை நோக்கி இருக்க போகிறதா? இல்லாவிட்டால் இவ்வாறான மாகாண சபை 13ஆம் திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அதற்காக வாக்களிப்போம் என்ற ரீதியிலே இருக்க போகிறது? எமது மக்களின் வாக்களிப்பு என்பது முதல் இந்த 13 என்பது தமிழ் மக்களுக்கு மட்டுமே ஆனது அல்ல. தமிழ் மக்களுக்கு ஆனது அல்லாத ஒரு விடயத்தில் இது வேணுமா வேண்டாமா என்பதையெல்லாம் நாம் அதிகமாக நேரம் செலவழித்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த மாகாண சபை என்பது இங்கு எமக்கு மட்டுமல்ல, இலங்கை முழுவதிலுமே 3ஆம் 4ஆம் 5ஆம் கட்ட கட்சி பிரமுகர்களுக்கான ஒரு வேடந்தாங்கல் மாதிரித்தான் அது பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அடுத்தது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த 13 அதிகாரங்கள் அனைத்துமே நடைமுறை எல்லாத்துக்குமே வழங்கிக்க இலங்கையில் இருக்கிற அத்தனை மாகாண சபைகளுக்கும் தான் வழங்கப்படும், தமிழர்களுக்கு மட்டுமானது இல்லை அது. இப்ப உண்மையில் இந்த நாங்கள் முதலே கதைச்ச மாதிரி ஒரு இனவாதம் தான் இந்த 13 அதிகாரங்களை பறிக்கின்றனவா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மத்தியில் இருக்கின்ற ஒரு அமைச்சர், மத்தியின் ஒரு அமைச்சர் தனது அதிகாரத்தை, தனக்கு தான் செலவழிக்கக்கூடிய பணம், தான் தலையிடக்கூடிய அதிகாரம், இவை எல்லாவற்றையும் மாகாணத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருப்பாரா? இது இயல்பு. நாங்கள் மாகாண சபை வந்தாலே அந்த மாகாண சபையின் அதிகாரத்தை உள்ளூராட்சி சபைகளுக்கு கொடுப்பதற்கு நாம் தயாராகி வருவோம். இது ஒரு கேள்வி. அப்படியானால் நாங்கள் திருப்பி திருப்பி இந்த மாகாண சபை என்பது ஏதோ மத்திய அரசு வடக்கையும் கிழக்கையும் இலக்கு வைத்து மட்டுமே இங்கே நிறுத்தி எல்லாவற்றையும் இனவாதமாக செய்கிறது என்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் மத்தியில் இருக்கின்ற அதிகாரங்கள், அங்கே இருக்கின்ற வளங்கள், இவை எல்லாவற்றையும் தமது கையில் வைத்திருக்க விரும்புகின்ற மத்திய அரசில் அங்கம் வைக்கின்ற எவருக்குமே இங்கே இருக்கின்ற மாகாணத்துக்கு இவற்றை கொடுப்பதற்கு மனம் பெறாது. இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அடுத்தது, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எமது தமிழ் தேசிய பரப்பிலே இந்த மாகாண சபை என்பது முக்கியமாக எதற்கு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்றால், இந்த எம்பியாக போகின்றவர்கள் மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்கின்ற கட்சி தலைவர்கள் மற்றவர்கள் எல்லோருக்கும் இந்த மாகாண சபை தமது ஆதரவாளர்களுக்கு ஒரு வேடந்தாங்களாக அதை காட்டி தமது ஆதரவாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே வடக்கு கிழக்கில் கூடுதலாக இந்த 13 பேசுவதே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே மாகாண சபை கைக்கு வந்து அது என்ன ஆயிட்டு என்று எங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இனி காலத்தில் அதுவும் ஒவ்வொரு கட்சிகளும் பலவாறாக பிரிந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் என்பது மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்பதாக இருந்தால் அதில் இதைவிட இன்னும் சிக்கல்கள், பிளவுகள் அனைத்துமே நடக்கும். தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்காவினுடைய அண்மை ஒரு அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன்படி ஜனாதிபதி தேர்தலில் பிராந்திய மட்ட வாக்களிப்பு முடிவுகளை இரவு 12 மணிக்கு முன்னர் வெளியிட முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது பிராந்திய மட்டங்களுக்கான வாக்களிப்பு முடிவுகளை வெளியிட முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இலங்கையின் 9வது ஜனாதிபதி தெரிவு இந்த காலப்பகுதியில் வாக்களிக்கும் காலப்பகுதியில் வந்து எவ்விதமான வன்முறை சம்பவங்களும் பதிவாகவில்லை என்ற ஒரு தகவலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆகவே
இதுவரையில் நடைபெற்ற தேர்தலிலே மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்ற தேர்தலாக இந்த தேர்தலை குறிப்பிட முடியும். குறிப்பாக அவர் 2019 நடைபெற்ற தேர்தலோடு அதை ஒப்பிட்டு சொல்கிறார். அதனோடு ஒப்பிடும் பார்க்கும்போது இந்த வாக்கு பதிவு காலப்பகுதியிலே வன்முறை சம்பவங்கள் மிக குறைவாக இருப்பதாக குறிப்பிட்டார். அதே போல 2019ஆம் ஆண்டு தேர்தலுடன் ஒப்பிடுகையில் பதிவான வாக்குகள் குறைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே தேர்தல் ஆணையாளர் சற்று முன்னர் தெரிவித்த விடயமாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. ஆனால் பிராந்திய ரீதியான முடிவுகள் நண்பர்கள் 12 மணிக்கு முன்னர் வெளியிட ஆரம்பிக்கும் என்ற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு தேர்தல் ஆணையாளர்களுடைய உத்திகபூர்வ நீங்கள் அவர் சொன்ன இந்த 2 கருத்திலையும் எனக்கும் ஒரு 2 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று, கடந்த தேர்தலை விட இந்த முறை வாக்களிப்பு வீதம் குறைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் குறைந்திருக்க வாய்ப்பு. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாம எல்லோருக்குமே தெரிந்த விடயம், வெளிநாடுகளில் இருந்து வாக்களிப்பதற்காக இங்கு வருகை தந்தவர்கள் என்று ஒரு விடயம் இருந்தது. ஆனால் நமக்கு இப்பொழுது தெரியும், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு அலுவலகத்தில் எவ்வளவு கூட்டம் அலைமோதுகிறது. இதுவரைக்கும் ஈழத்தமிழர்கள் பக்கத்தில் கனடாவிற்கு சென்றவர்களும் ஆக வாக்காளர்களும் குறைந்து, ஈழத்தமிழர்கள் மாத்திரமல்ல, இலங்கையர்களே எமது பக்கத்தில் கனடா, அங்கால ஒவ்வொரு இடங்கள். அப்ப அது இயல்பாக குறைந்திருக்கிறது. இந்த வன்முறை என்பதன் ஒரு விதமாக நான் பார்க்கும் பொழுது, சமீபத்தில் ஒரு வாரத்தில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். திரு பூஜித ஜெயசுந்தர அவர்கள் போலீஸ் மாதிபராக இருந்த காலத்தில் தொடங்கப்பட்டு இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. போதைப் பொருள் எதிரான நடவடிக்கைகள் படு இறுக்கமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு இப்ப அது ஆராயப்பட வேண்டியதுதான். அது ஒரு காரணமாக இருக்கலாம். இம்முறை வன்முறைகளின் அளவுகள், வன்முறையாளர்கள் குறைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அவர்கள் இறுக்கமான நடவடிக்கைகளூடாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு வாய்ப்புகளும் இருக்கின்றன. இவ்வாறு இருக்கும்போது இந்த தேர்தல் முடிவுகள் குறிப்பிட்டது போல பிராந்திய ரீதியிலே 12 மணி நண்பர்கள் 12 மணிக்கு முன்னர் வெளிவரும் என்று அறிவிப்பு நள்ளிரவு 12 மணிக்கு. அதே போல தபால் மூல வாக்களிப்புகள் அதற்கு முன்னர் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தபால் மூல வாக்களிப்புகள் முன்னர் இப்போது எண்ண ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்படும். 4 மணிக்கு அதனுடைய வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பமாகும் என்று முன்னர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அது நடைபெறும். ஆகவே பலத்த ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியிலே இந்த தேர்தல் முடிவுகளை எல்லோருமே எதிர்பார்த்திருக்கிறார்கள். இங்கே பலத்தை எதிர்பார்க்கின்றால் நமது தொலைக்காட்சி அலைவரிசையிலே அதிகமாக பார்வையாளர்களை கொண்டது வடகிழக்கு மலையக பகுதிகளிலே அதிகமான பார்வையாளர். அதை குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியில் இங்கே தமிழ் தேசியத்திற்கென்று வாக்கு இல்லாவிட்டால் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்று உருவாக்கப்பட்டு அரியநேத்திரன் பொது வேட்பாளராக இறக்கப்பட்டு ஒரு செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தார்கள். ஆகவே அந்த எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அவருக்கு எத்தனை வாக்குகள் விழப்போகிறது, எத்தனை வாக்களிகள், அதில் குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி புறக்கணிக்க சொல்லி இருக்கிறது. தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு போட்டிகளுக்கு மத்தியிலே இப்போ அரியநேத்திரனுக்கு மக்கள் தமிழரசு கட்சி சொன்னதா, தமிழரசு கட்சியில் ஒரு பகுதி சொன்னதா, இல்லை ஒரு பகுதி சொன்னாலும் மத்திய குழுவினுடைய முடிவாக அது சொல்லப்பட்டு கட்சியினுடைய தலைவரும் அதை தான் முடிவென்று சொல்லி இருக்கிறது. ஆகவே கட்சியினுடைய முடிவாகத்தான் நாங்கள் அதை சொல்ல முடியும். தலைவரின் முடிவுகள் என்று சொல்லுவோம். தலைவரின் முடிவுகளும் முதலில் இதுவும் ஒன்றாக இருக்கு. சரி, அது கட்சி விவகாரம், அதை நாங்கள் பின்பு பேசலாம். ஆகவே இவ்வாறான ஒரு கள்ள சூழ்நிலையிலே இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் கேட்பது பொது வேட்பாளர் என்ற விடயம். இப்பொழுது பொது வேட்பாளர் என்பது குறித்து தனியே பேசும் பொழுது அது சார்ந்த யாருமே இங்கே இல்லை. இப்பொழுது ஒரு ஊடகவியலாளராக அதை பார்க்கலாம். இப்ப இந்த பொது வேட்பாளர் என்பதை பல்வேறு தரப்பினரும் எனக்கு தெரிய இப்படி ஒரு நோக்கம்தான், எங்களுக்கு பிடிக்க இல்லை ஆனா போட்டுட்டாங்க, இதை விட்டுட்டு என்னண்டு போறோம், இந்த ஒரு மனநிலை அப்போ ஓடிக்கொண்டுதான் இருந்தது. நான் இதை முன்பேல் சொல்லவில்லை, ஏனென்றால் கடந்த எது சரி எது பிழை நிகழ்ச்சியில் கூட சொல்ல வாய்ப்பிருந்தும் நான் சொல்லவில்லை. ஏனென்றால் தேர்தல் முடிய வேண்டும் என்பது. அப்ப
இங்கே பிரச்சனை என்னன்னா, நீங்கள் பிந்தி கிடைத்த தகவலின் அடிப்படையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே 71.4 விதமான வாக்களிப்பு மாவட்ட ரீதியில் கிளிநொச்சி மாவட்டம், அதாவது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம், அது இரண்டும் இணைந்தது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம். ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 71.4 விதமான மக்கள் வாக்களித்திருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து இங்கே பிரச்சனை, இது ஒரு ஜனாதிபதி தேர்தல். தேர்தலுக்கு முன்பாகவே எல்லாரும் சொல்லி ஆயிட்டு பொது வேட்பாளர் ஜனாதிபதி ஆக போவதில்லை. சரி, இப்ப இங்கே கேள்வி என்னவென்றால், நாங்களும் கணக்க பேரவையில இருந்து ஒவ்வொன்றும் பார்த்து கொண்டு வந்தாச்சு. இப்ப இந்த எலெக்ஷன் என்றதோ, இந்த பொது வேட்பாளர் எத்தனை வாக்குகளை பெற்றார் என்பதோ இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் இந்த பொது கட்டமைப்பு, ஆனால் தமிழ் தேசிய பரப்பு என்று சொல்லப்படுகின்ற வடகிழக்கு பகுதியிலே ஏனைய வாக்காளர்களை விட, குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவோ சஜித் பிரேமதாசாவோ அனுரகுமார் திசாநாயக்காவோ கூட இருக்கலாம், அவர்களை விட தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் பொது கட்டமைப்பு என்றால். போட்டி என்பது இங்கே தென்னிலங்கையில் இருக்கின்ற வேட்பாளர்களோடு தமிழ் மக்கள் அவர்களை தாண்டி எப்படி வாக்களிக்க முடியும் என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அவர்களை என்று சொல்லி சொன்னால் அரியணை திறனை தாண்டி ஏன் அங்கே செல்கிறார்கள். ஒரு அப்படி தமிழ் மக்கள் இவருக்கு குறைவான வாக்குகளை வழங்கிவிட்டால் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் இவர்கள் சொல்கின்ற அந்த விடயங்களுக்குள் அடங்காது இல்லையா? அல்ல, அப்படி அவர்களை இப்ப எதிர்பார்த்தால் முழு தவறும் அவர்கள் மீதானது, பொது கட்டமைப்பினர் மீதானது. ஏனென்றால் நீங்கள் நல்லா யோசிங்க, இவ்வளவு எதிர்பார்ப்பு இருப்பவர்களுக்கு எப்பொழுது வேலையை ஆரம்பித்திருக்க வேண்டும்? நீங்கள் ஆள் தேடி பிடிக்கிறதுக்கே நாளாகி போச்சு. அப்போ ஒரு குறுகிய காலத்தில் பெரிய கனவுகளை சுமந்து கொண்டு ஓட முடியாது. அப்ப ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இதே ஒரு ஆரம்பமாக இவர்கள் வைத்துக்கொண்டு, பொது கட்டமைப்பினர் வைத்துக்கொண்டு தமது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன். திரு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார். அவருக்கு தெரியாதா தான் ஜனாதிபதி ஆவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரியாமலா அவர் போட்டியிடுவார்? அப்படியானால் அவர் ஏன் போட்டியிடுகிறார்? அந்த காரணத்தை ஆராய்ந்து பார்த்தாலே பொது கட்டமைப்பினரும் தமக்கு இருந்த ஒரு குறுகிய கால பகுதிக்குள் ஒருவரை தேடிப்பிடித்து அதற்கான காரணங்களை சொல்லி தேர்தலை நிறுத்திவிட்டார்கள். அதற்காக இந்த குறுகிய காலத்து இடைவெளிக்குள் அவர்களால் நிறுத்தப்பட்ட ஒருவர், நான் முதலே அதைத்தான் சொன்னேன், குறைந்த வாக்குகளை பெறுகிறார் என்பது தமிழ் தேசியத்தின் மீதான அல்ல தமிழ் மக்களின் மீதான முடிவாக எந்த குறையாகவோ ஏதாகவோ வராது. அது ஒரு பொது கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு சார்ந்தவர்கள் தமது இயலுமையை காட்டுகிறார். அப்ப இந்த ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஜனாதிபதி தேர்தல், சங்கு சின்னம், பொது கட்டமைப்பு இவை தமிழ் மக்களிடம் போய் சேர்ந்து விட்டன. எத்தனை பேரிடம் என்பது இல்லை, போய் சேர்ந்து விட்டது. அதை வைத்துக்கொண்டு அடுத்தது நீங்கள் எப்படி நகர்த்த போகிறீர்கள்? இல்லை இதுவரைக்கும் இருந்த மற்றவர்கள் போல வெறும் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் கனவு மட்டும்தான் உங்களுக்கு எஞ்சி இருக்குமாக இருந்தால் பாவம் இளத்தமிழர்கள், அவ்வளவுதான் நாங்கள் சொல்லலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை இந்த விடயம் பாதிக்காது, இல்லாவிட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அது காரணமாக இருக்காது என்ற ஒரு விடயத்தை அண்மையில் சற்று முன்னர் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்த நிலைப்பாடு என்பது, குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான வாக்கு வங்கி என்றால் அது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் தான். ஏனைய பகுதிகளில் இருந்தாலும் பெருவாரியான வாக்குகள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை. அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே 55,303 பேர் வாக்களித்திருக்கிறார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல். இப்போது அவர்கள் பகிஷ்கரிக்க சொல்லியிருக்கிறார்கள். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இப்போது அறியக்கூடியதாக இருக்கிறது, 68 விதமான மக்கள் வாக்களித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது அப்படி பார்க்கும்போது இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வாக்களித்த மக்கள் ஒப்பீட்டு ரீதியிலே தான் பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு இவர்கள் பகிஷ்கரிக்க சொன்னதற்கு பிறகு அங்கே 55,000 மக்கள் இவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். அந்த மக்கள் அப்படியானால் அனைவரும்
அனைவரும் புறக்கணித்திருக்க வேண்டும். ஆகவே இப்போது இந்த சராசரியினுடைய அளவை பார்க்கும்போது வெறும் 3% குறைத்து கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு 3% தான் முன்னணியினுடைய சொல்லி கேட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு 3% என்றால் ஏறக்குறைய ஒரு 10,500 பேர் மக்கள் தான் அதை கேட்டு. ஆகவே மக்கள் முன்னணியினுடைய முடிவையும் இங்கே மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இல்லை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தற்போதைய இந்த தேர்தலுக்கான வேலை, அவர்கள் வழக்கமாக ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கோ மற்ற தேர்தல்களுக்கான ஒரு வேகத்தை இப்பொழுது காட்ட முடியாத நிலைமை. நான் அதற்கு தாண்டி அந்த கட்சி அதுக்குள் போகவில்லை. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாடுகள் ஒரு இக்கட்டான நிலைக்குள் இருப்பதன் காரணத்தினாலேயே நான் ஒரு ஊடகவியலாளனாக மட்டுமில்லை, ஒரு ஈழத்தமிழனாகவும் அதனை விமர்சிப்பதற்கு முடியாமல் இருக்கிறது. அதை விமர்சிக்க விரும்ப வன்னி தேர்தல் தொகுதியிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் 71.76% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் செப்டம்பர் 29 நேற்று 137 வாக்களிப்பு நிலையங்களில் 58,843 வாக்குகள் 67.72% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதேவேளை தபால் மூல வாக்களிப்பு 3,515 வாக்குகளுடன் மொத்தமாக 62.358 வாக்குகள் என மொத்தம் 71.76% வாக்குகள் பதிவு இடம்பெற்றிருப்பதாகவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலர் உமா மகேஸ்வரனின் தகவலின்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள் என்றும், அதேபோல முல்லைத்தீவு மாவட்டத்தில் 137 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு செயற்பாடுகள் இடம்பெற்றதாகவும் 1,506 அரச உத்தியோகஸ்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவலை பார்க்கிறோம். அதேபோல 137 வாக்களிப்பு நிலையங்களையும் கண்காணிப்பதற்கு 38 கண்காணிப்பு நிலையங்களாக பிரிக்கப்பட்டு உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடைபெற்றிருப்பதாகவும், இப்போது வாக்குப்பெட்டிகள் வருகை தந்திருப்பதாகவும், அதன் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான செய்தியை நாங்கள் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி மாவட்ட அரசு அதிபர் உமா மகேஸ்வரன் தெரிவித்திருந்த செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து 71.76% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு மாகாணம் என்று எடுத்துக்கொண்டால் கூடுதலாக 65% தாண்டி இருக்கிறது. எல்லா இடங்களிலும் நாங்கள் பார்க்கும்போது சில இடங்களை 70ஆகவும் நாங்கள் வவுனியா தேர்தல் மாவட்டத்திலும் அந்த பதிவை நாங்கள் பார்த்திருக்கோம். ஆகவே மக்கள் வாக்களிப்பதற்கு சென்றிருக்கிறார்கள். என்ன விடயத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்? இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது பொதுவாகவே நமது மக்கள் வாக்களிப்பு என்பதன் ஊடாக தமக்கான அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கு வாக்களிக்க செல்கின்றார். இங்கே 2009க்கு பிறகு நான் நினைக்கிறேன், நான் பல தடவைகள் நமது நிகழ்ச்சிகளில் சொல்லி இருக்கிறேன், மக்களின் அன்றாட பிரச்சனைகளை விட்டுவிட்டு தொடர்ந்து நாங்கள் தீர்வு என்ற ஒரே ஒரு விடயத்துக்காகவே நமது தலைவர்கள் கதைச்சு கொண்டு போகிறார்கள். மக்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மக்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். நான் முன்பும் ஒரு முறை ஒரு எது சரி எது பிழை நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், உண்மையில் தீர்வு என்பதற்கு அதற்கு தகுதியான மூவரையோ இருவரையோ மூவரையோ விட்டுவிட்டு மற்றைய விடயங்களில் நமது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த பொழுதும் சரி, தமிழ் தலைவர்களும் சரி, இங்கிருக்கின்ற பிரச்சனைகளை கையாள்வதற்கு முன்வர வேண்டும். அதாவது மக்களினுடைய அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை, ஊழல் பிரச்சனையிலிருந்து அரசு அலுவலகங்கள் பிரச்சனைகள், மக்களின் அன்றாட தேவைகள், இவை எதை பற்றியுமே இவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், இதுகள் எதுக்குள்ளேயாவது போய் தலையை போட்டு ஏதாவது பிரச்சனை வந்தால் நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எங்களுக்கு ஓட்டு விடாது. இந்த பிரச்சனை ஒன்றில் மட்டும்தான் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். சரி,
நாங்கள் இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். எது சரி எது பிழை நிகழ்ச்சியினுடைய நேரத்திலே தேர்தல் காலம் என்ற அடிப்படையிலே சிறப்பு நிகழ்ச்சியாக தேர்தல் களமாக இன்றைய நாளிலே நடைபெற்று முடிந்த வாக்களிப்பிற்கு பின்பு அதன் சமகால நிலவரங்களையும் இந்த தேர்தல் எப்படி அமைந்திருக்கிறது, எவ்வாறான முடிவுகள் வரப்போகிறது, அதை தாண்டி எவ்வாறான விடயங்கள் எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆகவே தொடர்ந்து இந்த விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உடனுக்குடன் எமது டான்ஸ் செய்திகள் அலைவரிசையோடு இணைந்திருங்கள். அவ்வப்போது நடைபெறுகின்ற இல்லாவிட்டால் தேர்தல் முடிவுகள் வரும்போது உடனுக்குடன் நாங்கள் முடிவுகளை தருவதற்கும் இங்கே காத்திருக்கின்றோம். இப்போது தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக வாக்கு எண்ணும் நிலையங்களில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற தகவல் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சற்று முன்னர் நாங்கள் குறிப்பிட்டது போல தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார், பிராந்தியங்கள் அடிப்படையில் பிராந்திய ரீதியிலே நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் முடிவுகளை வெளியிட ஆரம்பிக்க முடியும் என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நமது டான்ஸ் செய்திகளோடு நீங்கள் இணைந்திருங்கள். இந்த பகுதியிலே கலந்து சிறப்பித்திருந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜனகேசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் நமது செய்தி அறிக்கை செய்தி அலைவரிசையோடு நீங்கள் இணைந்திருங்கள். வணக்கம்.